ஐடி நிறுவனத்தில் வேலை வேண்டுமா? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் ஆகியவற்றில் 100% வேலைவாய்ப்புடன் பயிற்சி. திரையில் தெரியும் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும் அல்லது இணையதளத்தில் பதிவு செய்யவும். தச்சன்குறிச்சி ஜல்லிக்கட்டில் 3வது சுற்று நிறைவடைந்துள்ள நிலையில் காளைகள் முட்டியதில் இதுவரை 28 பேர் காயமடைந்துள்ளனர். விவரங்களோடு செய்தியாளர் முத்துப்பழம்பதி இணைந்திருக்கிறார். முத்துப்பழம்பதி, பொதுவா ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியின் போது மருத்துவ குழுக்கள் அனைத்தும் தயார் நிலையில வைக்கப்பட்டிருக்கும். இப்ப 28 பேர் காயமடைஞ்சிருக்கிறாங்க. அவர்களுடைய நிலை என்ன? இவர்களுக்கு உடனடியாக சிகிச்சை அளிக்கும் வகையில எத்தனை மருத்துவ குழுக்கள்லாம் தயார் நிலையில இருக்கிறாங்க அங்க? ஆனந்தி, மருத்துவ குழுக்களை பொறுத்தவரையில் அவங்க அதிகாலையே வந்துட்டாங்க. மொத்தம் 5 மருத்துவர் கொண்ட ஒரு 30 பேர் அடங்கிய குழுவினர் தான் சிகிச்சை அளிச்சுட்டு வர்றாங்க. இப்போ ஜல்லிக்கட்டு போட்டியை பொறுத்தவரையில் காளைகள் வெளியில சீர்பாய்ந்து வரும்பொழுதும், அதே போல வாடிவாசல் விட்டு வெளியேறி திருப்பி உள்ளே வரும்போது தான் இளைஞர்கள், அந்த ஜல்லிக்கட்டு வீரர்கள் மற்றும் அந்த காளைகளில் உரிமையாளர்கள் பாஞ்சிருக்கு. அதில் ஏற்கனவே 28 பேர் காயமடைஞ்சிருக்காங்க. இப்போ ஒரு 6 பேர் காயமடைஞ்சிருக்காங்க. மொத்தம் 34 பேர் காயமடைஞ்சிருக்காங்க. இதில் 8 பேர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. இப்போ சிறு காயம் அடைஞ்சவங்களுக்கு இங்கேயே சிகிச்சை அளிச்சிடுறாங்க. இங்கே சிகிச்சை அளிச்சு அவங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லைன்னா அனுப்பிச்சு வச்சிடுறாங்க. அதே அந்த 8 பேர் வந்து கொஞ்சம் பெரிய காயம் அடைஞ்சிருக்காங்க, படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. அவங்கள வந்து தஞ்சாவூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வந்து மருத்துவ குழு அனுப்பி வச்சிருக்காங்க. அதே போல் மதுரையை சேர்ந்த ஒரு இளைஞர், அதாவது மாடை ஓட்டிட்டு வந்த இளைஞர் வந்து தனது மாடை வந்து வெளியேறிய பின்பு அவர் அந்த மாடை விரட்டி போகும்போது எழுத்தாப்புல வந்த மாடு வந்து முட்டியதெல்லாம் அந்த இளைஞர் அலெக்ஸ் பாண்டியன் படுகாயம் அடைஞ்சிருக்காரு. அவருக்கு வந்து தஞ்சாவூர் அரசு மருத்துவமனையில வந்து ஐசியூ பிரிவுல சிகிச்சை அளிக்கப்பட்டு வருது. அவர் உடல்நிலை கொஞ்சம் மோசமா இருக்கிறதுனால மருத்துவ குழுவினர் தீவிர சிகிச்சை அளிச்சு எப்படி அந்த இளைஞரை காப்பாற்றி விட நினைச்சு சிகிச்சை அளிச்சுட்டு இருக்காங்க. தொடர்ந்து வந்து இப்போ போலீசார் ஒருபுறம் பாதுகாப்பு மற்றும் முன்னேற்ப பணிகளை மேற்கொண்டு வந்தாலும் இந்த வாடிவாசலுக்குள்ளதான் அதிகமான காளைகள் பாய்ந்திருக்கு. அதுலதான் இப்ப இந்த 34 பேரும் காயமடைஞ்சிருக்காங்க. மருத்துவ குழு வந்து இப்ப முதலுதவி சிகிச்சை அளிக்கவும், படுகாயம் அடைந்தவர்களை உடனடியாக மருத்துவமனைக்கு, அதாவது தஞ்சை, புதுக்கோட்டை உள்ளிட்ட அரசுக்கு மருத்துவக் குழு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கவும் தயாராகத்தான் இருக்காங்க. அவங்க வந்து தேவையான சிகிச்சையும் உடனடியாக அளிச்சுட்டு வர்றாங்க. அதனை கடந்து இப்போ இந்த ஜல்லிக்கட்டு போட்டி வந்து விறுவிறுப்பான கட்டத்தை எட்டியிருக்கு. இப்போ காலை 8 மணிக்கு தொடங்கிய போட்டியில வந்து மொத்தம் 746 காளைகள் வந்து ஒன்றா அவிழ்க்கப்பட்டு வந்தது. இதுவரையில் பார்த்தீங்கன்னா 420 காளைகள் வந்து அவிழ்க்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து வந்து இப்போ 200 மாடுபிடி வீரர்கள் களம் இறங்கியிருக்காங்க. அதுல சிறந்த மாடுபிடி வீரர்களாக இருக்க தேர்வு செய்யப்பட்ட 12 பேரும் சேர்ந்து இப்போ மாடுபிடிக்கிறதுல ஈடுபட்டு வர்றாங்க. போட்டி வந்து விறுவிறுப்பான கட்டத்தை எட்டியிருக்கு. இப்போ இதனை முன்னிட்டு புதுக்கோட்டை, திருச்சி, தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து வந்த பார்வையாளர்கள் எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு. அவங்க அந்த தடுப்பு வேலிகளை சுற்றியும், அதே போல பார்வையாளர் மாடம் மற்றும் அந்த ஜல்லிக்கட்டு வாடிவாசலின் இருமரங்கிலும் உள்ள மொட்டை மாடிகளை ஏறி இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை பார்த்து ரசித்து வர்றாங்க. ஆனந்தி, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி முத்துப்பழம்பதி. ஐடி நிறுவனத்தில் வேலை வேண்டுமா? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் ஆகியவற்றில் 100% வேலைவாய்ப்புடன் பயிற்சி. திரையில் தெரியும் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும் அல்லது இணையதளத்தில் பதிவு செய்யவும்.